Very happy morning to our students. So today we are going to see the Unit 3, Service Business 1. So with that, Chapter 10, Reserve Bank of India. India Reserve Bank அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். So the first one is need for the study on service business. So இந்த சேவை தொழிலினுடைய service business, சேவை தொழிலினுடைய தேவைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். So educational, medical, hospitality and the life service business existed for centuries. Its prominence in the global trade is of recent origin, that is after 1970. So கல்வி, மருத்துவம் மற்றும் சுகாதாரம் போன்ற சேவை தொழில்கள்ல பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகின்றன. உலக வர்த்தகத்தினுடைய சேவை தொழில்கள் 1970 ஆண்டிற்கு பின்னர் அதிக முக்கியத்துவம் பெற்று வருகின்றது. The service sector has emerged as the most dynamic sector of the world economy, contributing almost 1/3 of the world gross value added, half of the world employment, 1/5 of global trade, and more than half of the world foreign direct investment flows. So இதுல பாத்தீங்க அப்படின்னா, it remains the key driver of Indian economic growth, contributing almost 66.1% of its gross value added growth in 2015-16, which should be quoted in the Indian budget estimate for 2015-16. So இந்த 2015-16 ஆண்டுல இந்திய வரவு செலவு திட்ட மதிப்பீட்டுல கூறியிருக்காங்க. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, so இந்த உலக பொருளாதாரத்துல மிகவும் ஆற்றல் வாய்ந்த துறையாக சேவை துறை தான் உருவாகியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. The service sector has emerged as the most dynamic sector in the world economy. உலக பொருளாதாரத்திலேயே மிகவும் ஆற்றல் வாய்ந்த துறையாக இந்த சேவை துறை உருவாக்கியுள்ளதாக சொல்லப்பட்டிருந்தது. எங்க அப்படின்னா 2015-16 வரவு செலவு திட்ட மதிப்பீட்டுல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. தென் இந்த சேவை தொழில உலகினுடைய ஒட்டுமொத்த கூட்டு உற்பத்தியுடைய மதிப்பு பங்களிப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/3 உலக வேலைவாய்ப்பில் சம பங்கு, உலக வர்த்தகத்துல 1/5 உலகின் வெளிநாட்டு அந்நிய நேரடி முதலீட்டுல பாதிக்கும் மேலான பங்கு வகிப்பதாக இது சொல்லப்படுகின்றது. சோ இது இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில முக்கிய கருவியாக உள்ளது. அதே சமயத்துல இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கூட்டு உற்பத்தியில 2015-16 இது கிட்டத்தட்ட 66.1% பங்களிப்பு செய்து பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக இது சொல்லப்பட்டிருக்கின்றது. The next one is banking service, வங்கி சேவை, banking service. Banking service is the nerve center of industry and commerce in a country. ஒரு நாட்டினுடைய வர்த்தகம் மற்றும் வணிகம் மற்றும் தொழிலினுடைய நரம்பு மண்டலமாக வங்கி கருதப்படுகின்றது. It plays a vital role by providing the money required for the regular functioning and development. ஒரு நாட்டினுடைய செயல்பாடுகள், வழக்கமான செயல்பாடுகள் மற்றும் மேம்பாட்டிற்கான பண சேவையை சந்திப்பதில் முக்கிய பங்கு இந்த வங்கி வகிக்கின்றது. The World Bank normally refers to commercial bank. There are many types of banks rendering different types of services. Central bank is the most important one among them. So பொதுவாக வங்கி என்றாலே நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, அது வணிக வங்கியை குறிப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே சமயத்துல பல்வேறு வகையான சேவைகளை வழங்குகின்ற பலவிதமான வங்கிகள் இருந்த போதிலும் கூட மைய வங்கியாக செயல்படுவது ஒரு முக்கியமான அவற்றின் முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுகின்றது. வங்கிகள் எல்லாம் பலதரப்பட்டதாக இருந்தாலும் கூட அதுல முக்கியமான முதன்மையான வங்கி எது அப்படின்னா மைய வங்கி அப்படின்னு சொல்றாங்க.
So central bank is the most important one among them. Every nation has one central bank. It is owned by the government of the country. The control over the entire banking system of the country is vested with the apex bank. Central banks are known by different names in different countries. So ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மைய வங்கியானது இருக்கும். So every nation has one central bank. So அது நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக அது இருக்கும். It is owned by the government of the country. So அது நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக இருந்தால் போதும் கூட ஒரு நாட்டினுடைய அனைத்து வங்கிகளுக்கும் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இந்த வங்கிக்கு மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. The control over the entire bank system of the country is vested with this apex bank. So மைய வங்கியில வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. Central banks are known by different names in different countries. So அதனால அதனுடைய செயல்பாடுகள் நாட்டிற்கு நாடு மாறுபட்டு இருக்கும். So the function also vary from country to country. The central bank is set up as an autonomous or quasi-autonomous body. Stability and growth of the country economy are the main goal of the central bank. In India, the Reserve Bank of India is the central bank. ஒரு மைய வங்கி பாத்தீங்க அப்படின்னா முழு தன்னாட்சி பெற்ற வங்கியாகவும் பாதி தன்னாட்சி பெற்ற வங்கியாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிலைத்தன்மையை மற்றும் மேம்பாடு ஆகியவற்றினுடைய மைய வங்கி முக்கிய குறிக்கோள் கொண்டதாக இருக்கின்றது. மைய வங்கியுடைய முக்கியமான குறிக்கோளாக தான். சோ இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான் நம்மளுடைய மைய வங்கியாக செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. The historical development of Bank of India. So இந்திய வங்கிகளுடைய ஒரு வரலாற்று பின்னணி என்ன? Bank of Hindustan was the first bank in India, established in 1770, was closed in 1932. So Hindustan வங்கின்னு சொல்றோம். Hindustan வங்கியானது 1770ஆம் ஆண்டுல நிறுவப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலான வங்கியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது. இது காலப்போக்கில் 1932 இந்த வங்கியானது நிறுவப்பட்டிருக்கிறது. The General Bank of India was established in 1786 and was also liquidated in 1791. So 1786ஆம் ஆண்டுல இந்தியாவுடைய பொது உடைமை வங்கி ஜெனரல் பேங்க் பொது உடைமை வங்கி நிறுவப்பட்டது. இதுல 1791ஆம் ஆண்டில் கலைக்கப்பட்டது. லிக்விடேட்டட் அப்படின்னா கலைக்கப்பட்டது. The Bank of Calcutta was the first joint stock bank established in 1806. It was renamed as the Bank of Bengal in 1809. So 1806ஆம் ஆண்டுல நிறுவப்பட்ட கொல்கத்தா வங்கி முதல் கூட்டு பங்கு வங்கியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. சோ அதுக்கப்புறம் 1809ஆம் ஆண்டுல பெங்கால் வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. Bank of Bombay in 1840 and the Bank of Madras in 1843 were established. These banks are called Presidential Banks, that is Bengal, Bombay, Madras only. 1881 witnessed the birth of Ark Bank, which was later renamed in Punjab National Bank in 1894. So, 1840ஆம் ஆண்டுல மும்பை வங்கி மற்றும் 1843ஆம் ஆண்டுல சென்னை வங்கி ஆகியவை நிறுவப்பட்டது. இந்த 1806 அப்புறம் இதுக்கப்புறம் இந்த மூன்று வங்கிகள் சொல்றோம். 1821ஆம் ஆண்டு 1821ஆம் ஆண்டுல Bank of ஜனவரி 27ஆம் தேதி ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த இம்பீரியல் பேங்க் சொல்றோம். இம்பீரியல் பேங்க் இஸ் பிரசிடென்சியல் பேங்க் வாஸ் அமால்கமேட்டட் into the Imperial Bank of India on 27th January 1921. It confirmed its operation to the urban sector and rural sector was completely neglected in those days. Therefore, after independence, an act was passed in the Parliament
to take over the Imperial Bank of India by the government and State Bank of India came into being in 1st July 1955. So, 1921 ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி ஒருங்கிணைக்கப்பட்ட இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற வங்கியாக உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த நாட்கள்ல இந்த வங்கி நகர்ப்புற பகுதிகளை மட்டும் சேவை செய்வதாகவும் கிராம பகுதியில் முழுவதையும் புறக்கணித்து எனவே சுதந்திரத்திற்கு பிறகு இம்பீரியல் பேங்க் இந்தியாவை அரசுடைமையாக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமானது இயற்றப்பட்டு ஜூலை 1, 1955 பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற உருவாக்கப்பட்டது. பேங்க் டெஃபினிஷன், வங்கியினுடைய வரைவிலக்கணம். According to Banking Regulation Act 1949, banking means the accepting for the purpose of lending or endorsement of deposits of money from the public, repaying on demand or otherwise, and withdrawable by check, draft, pay order or otherwise. So 1949 ஆண்டு வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி, ரெகுலேஷன் ஆக்ட், வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி முதலீடு செய்வதற்காகவோ கடன் வழங்குவதற்காகவோ, so for the purpose of lending or endorsement of deposits of money, முதலீடு செய்வதற்காகவோ அல்லது கடன் வழங்குவதற்காகவோ கேட்டவுடன் அல்லது காசோலை, வரைவுரை அல்லது பணிவிடை மற்றும் உள்ள முறையில் திரும்ப கொடுப்பதற்கான பொதுமக்களிடையிலிருந்து வைப்புத் தொகையை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் செயல் வங்கிகள் எனப்படும். Banking in ancient India, மைய வங்கியினுடைய பேங்கிங் இன் ஏசியன் இந்தியா. நம்ம நாட்டில் மைய வங்கியினுடைய இலக்கணம் என்னென்ன? Rudimentary banking activities were carried out in India 3,500 years ago, 1,500 CE. Interest earning and usually that is unreasonable interest were prevalent during the Vedic period. 1,200 years before 8th century CE, the following concepts were in practice in Tamil Nadu. Tapru debit, Varavu credit, then Sellavu expenditure, Labam profit, Nashtam loss, which all collectively known as trial balance, intogai, trial balance, payable record as ledger. So இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 3500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வங்கியினுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த வட்டியில சம்பாதித்தல் மற்றும் அநியாய வட்டி ஆகியவற்றை பரவலாக வேத காலத்தில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகின்றது. 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கீழ்வரும் பதங்கள் பயன்பாட்டில் இருந்ததாக, கீழ்வரக்கூடிய சொல்கள் பயன்பாட்டில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதாவது பற்று, வரவு, செலவு, லாபம், நஷ்டம், இவை அனைத்தையும் ஐந்தொகை ஆக சொல்லப்பட்டு அழைக்கப்பட்டது. அதான் சொல்லிருக்காங்க, பற்று அப்படின்றது கிரெடிட், வரவு அப்படின்றது கிரெடிட், செலவு அப்படின்றது எக்ஸ்பெண்டிச்சர், லாபம் ப்ராஃபிட், நஷ்டம் லாஸ், விச் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் ஐந்தொகை அப்படின்றத நம்ம சொல்றோம். அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றது. இன்னொரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 5 வகை கணக்கு தெரியுமா? ஒரு அக்கௌண்டன்சி கணக்கு கேட்பாங்க அப்படின்னா உனக்கு 5 வகை கணக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு 5 வகை கணக்குன்னா இதுதான். உனக்கு டெபிட் தெரியுமா, கிரெடிட் தெரியுமா, எக்ஸ்பெண்டிச்சர் தெரியுமா, ப்ராஃபிட் தெரியுமா, லாஸ் தெரியுமா? இவங்கதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 5 வகை கணக்குன்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். பேரேட நம்ம என்ன சொல்றோம், தமிழ்ல பேரேடு அப்படின்றத நம்ம லெட்ஜர் அப்படின்றத நாம சொல்றோம். Bronze coins used during Rajaraja Chola period
985 to 1014 CE. So ராஜராஜ சோழனுடைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட வெண்கல நாணயங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கிறதாக இருக்கின்றது. வெண்கல நாணயங்களை நாம் பயன்படுத்தியதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. The next definition of a central bank, மைய வங்கியினுடைய இலக்கணம். A central bank being generally recognized as a bank which constitutes the effect of the monetary and banking structure of this country and which performs as best as it can in the national economic interest default. So, நாட்டினுடைய பண மாற்றம், a central bank generally recognized as a bank which constitutes the effect of monetary and banking structure. வங்கியினுடைய கட்டமைப்புல உச்ச நிலையிலோ தேசிய பொருளாதார நலனுக்காக சிறந்த முறையில் செயல்பட்ட வங்கி அந்த நாட்டினுடைய மைய வங்கி எனப்படும். இதை யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா சிகா அப்படின்றவரை சொல்லியிருக்கிறாரு. Then second definition, he gave a list of 7 functions of central bank which are accepted by majority of the economists. So ஒரு மைய வங்கியினுடைய 7 பணிகளை அவர் பட்டியலிட்டிருக்கிறாரு. So இப்பட்டியல பொருளாதார நிபுணர்களால் அங்கீகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. The second one, it may be defined as an institution charged with the responsibility of managing the expansion and contraction of the volume of money in the interest of the general public welfare, that is health. So பொதுநலன் கருதி மொத்த பணப்புழக்கத்தையும் எந்த ஒரு நிறுவனம் வரி வாங்குதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் நெறிமுறை நடத்துதல் பொறுப்புகளை பெற்றுள்ளதோ அதுவே மைய வங்கி அப்படின்றத சொல்றாரு. இதை சொல்லியிருக்கிறது ஹெல்த் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. Then third one, a central bank is a bank in any country through which has been entrusted the duty of regulating the volume of currency and credit in that country, which should be given by Bank of International Settlement. So எந்த ஒரு நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய பணப்புழக்கம் மற்றும் கடன் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய கடமை எந்த வங்கிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதுவே மைய வங்கி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So பன்னாட்டு தீர்வு வங்கின்னு சொல்றோம், Bank of International Settlement. Then all belongs to SBI. So இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய தோற்றம். The Imperial Bank of India carry out the note issue and other functions of the central bank. In 1926, the Stilton Young Commission or the Royal Commission on Indian Currency and Finance made recommendation to create a central bank. So the Imperial Bank of India என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு பண வெளியீடு மற்றும் மைய வங்கிக்கு மீதான கடமைகளை ஆற்றி வந்ததாகவும் 1926ஆம் ஆண்டுல ஸ்டில்டன் யங் ஆணையம் அப்படின்றது இந்திய நாணய மற்றும் நிதியியல் தொடர்பான ராயல் ஆணையம் எம் ஜீன்ஸ் மற்றும் சர் ஏஜென்ட் கேபிள் இதன் உறுப்பினராக இருக்கப்பட்டு ஒரு மைய வங்கி உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டது. As a result, the RBI Act 1934 was passed and RBI launched in operation from 1st April 1935. So RBI was established with the share capital of 5 crores divided into share capital 10 each fully paid up. The entire share capital was owned by private shareholders. Its head office was in Calcutta and moved to Mumbai in 1937. அதுக்கப்புறம் so இதன் விளைவாக இந்திய ரிசர்வ் வங்கி 1934ஆம் ஆண்டுல உருவாக்கப்பட்டு இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 முதல் செயல்பாட்டிற்கு வந்தது. So இந்திய ரிசர்வ் வங்கி பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் 5 கோடி மூலதனத்துல ஒரு பங்கினுடைய விலை 100 ரூபாய் மதிப்பு முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குகளாக உருவாக்கப்பட்டது. So இந்த பங்கு முதல் தொகை முழுவதுமே ஒரு தனியார் பங்குதாரர் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதன் தலைமை அலுவலகம் கொல்கத்தாவிலையும் பின்னர் 1937ஆம் ஆண்டு மும்பைக்கு மாற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. So after independence, the government of India passed the Reserve Bank Act 1948 and took over RBI after paying appropriate compensation to the private shareholders. From January 1, 1949, RBI started functioning as a government-owned Central Bank of India. It had 3 departments. The RBI was the Central Bank of Burma until 1947 and the Central Bank of Pakistan until June 1948. So, அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைந்த பிறகு
இந்திய அரசாங்கமானது ரிசர்வ் வங்கி சட்டம் 1948 நிறைவேற்றியது. மேலும் தனியார் பங்குதாரர்களுக்கு சரியான இழப்பீட்டு தொகையை வழங்கி ரிசர்வ் வங்கியை அரசுடைமையாக்கியது. அதுக்கப்புறம் 1949 ஜனவரி 1 இந்திய ரிசர்வ் வங்கி அரசுக்கு சொந்தமான மைய வங்கியாக செயல்பட்டு வந்ததாகவும் அப்போது இருக்கக்கூடிய 3 துறைகள் மட்டுமே அதில் இருந்தன. ரிசர்வ் வங்கி 1947 வரை பர்மா நாட்டிற்கும் ஜூன் 1948 வரை பாகிஸ்தான் நாட்டிற்கும் ஒரு மைய வங்கியாக செயல்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் RBI. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கட்டமைப்பு. The head office of RBI is situated at Mumbai. The central office has 33 departments in 2017. It has 4 zonal offices in Mumbai, Delhi, Calcutta and Chennai, functioning under local boards with deputy governors as their head. அதுக்கப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய மத்திய தலைமையகம் மும்பையில் அமைந்ததாகவும் 2017 ஆண்டு முதல் இந்த மத்திய தலைமை அலுவலகம் 33 துறைகளை கொண்டுள்ளதாகவும் மும்பை, டெல்லி, கொல்கத்தா மற்றும் சென்னை ஆகிய 4 மண்டல அலுவலகங்களையும் துணை நிலை ஆளுநர்களுடைய தலைமையில் செயல்பட்ட வட்டார வாரியங்களின் கீழ் இயங்கி வருகின்றன. The RBI is governed by the Central Board of Directors. There are 21 members board is appointed by the Government of India. It consists of. அதுக்கப்புறம் இந்த ரிசர்வ் வங்கி மத்திய இயக்குநர் வாரியத்தால் நிர்வகிக்கப்பட்டது. இந்த வாரியத்துல 21 உறுப்பினர்கள் இந்திய அரசால் நியமிக்கப்பட்டார்கள். One governor and 4 deputy governors appointed for a period of 4 years. ஒரு ஆளுநர் மற்றும் 4 துணை நிலை ஆளுநர்கள் 4 ஆண்டுகளாக பதவி வகிக்கக்கூடிய அளவில் நியமனம் செய்யப்பட்டார்கள். Then 10 directors from various fields. பல்வேறு துறைகளில் இருந்து 10 இயக்குநர்கள். Then 2 government officials, 2 அரசு அதிகாரிகள். Then 4 directors, 1 each from local board. 4 இயக்குநர்கள் வட்டார வாரியங்களில் இருந்து ஒருவராக சொல்லப்படுகின்றது. இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். We can see in the next class. Thank you.